மூன்றாம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை வாசிக்கலாம். ஆனபடினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நமக்காக முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும். அப்ப கண்டிப்பா நம்மளை சேர்த்துக்கொள்ள இயேசுதான் வருவார். அது முன்னே குறிக்கப்பட்டது. இயேசுதான் வருவார். மிகாவேல் எக்காலத்தை ஊதினாலும் வந்து நம்மை சேர்த்து கொள்ள போகிறது யார்? இயேசு. ஏன்னா இயேசுதான், ஆண்டவராகிய இயேசுதான் நம்மை சேர்த்து கொள்ள வரப்போகிறவர், குறிக்கப்பட்டவர். முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உங்களிடத்தில் பரலோகம் குறித்து விட்டது. இயேசு நம்மை சேர்த்து கொள்ள வர வேண்டும் என்று. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு இயேசு வரணும்னா நம்ம மனம் திரும்பணும். ஆண்டவர் மேல இருந்து பார்க்கும்போது இங்கே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஆத்துமா மனம் திரும்பாம இருக்குன்னா அவர் ஒரு நாள் தள்ளி போட கூட தயங்க மாட்டார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு சகோதரனோ சகோதரியோ மனம் திரும்பாம இருந்தா அந்த குறித்த திட்டம், ஏன்னா உங்களை குறித்த அந்த திட்டம், ஐயோ இந்த சகோதரி கைவிடப்பட்டா நரகத்துக்கு போயிடுவாங்களே, அவங்க கைவிடப்பட்ட கூடாது, அவங்க கைவிடப்பட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தேவன் அந்த குறித்த காலம் வரை காத்திருந்து அவர் வருவாராம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும்படிக்கு நீங்கள் மனம் திரும்பி என்ன செய்யுங்க. ஆமாம், உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். கடைகளில் கிளியரன்ஸ் சேல் போடுறாங்க ஆடியில். என்ன 2000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு கிடைக்கிற சட்டையெல்லாம் 1000 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும், 500 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். சில நேரம் 2 சட்டை 2000 ரூபாய்க்கு கிடைக்கும். அது ஒரு சட்டை வாங்கணுனாலே 3000 ரூபாய் ஆகும். அப்படியெல்லாம் கிடைக்கும். அதுபோல் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு. ஒருத்தன் மனம் திரும்பி குணப்பட்டு பாவத்தை விட்டுட்டானா எல்லாத்தையும் மன்னிச்சு நிவர்த்தி ஆக்கிறாரு. கை தட்டுங்க, அல்லேலூயா. ஆமாம், நான் நினைக்கிறேன் இந்த ஆஃபரை நிறைய பேர் பயன்படுத்துறதே இல்லை. பாவத்தை அறிக்கை செய்கிறவனுக்கு இல்லை, விட்டு விடுகிறவனுக்கு, இனி செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறவனுக்கு, குணமடைந்தவனுக்கு, திருந்தியவனுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு. நிவர்த்தி பண்ணி விடுகிறார், அப்படியே அழிச்சிடுறார். பழசை பற்றி அவர் யோசிக்கிறதே இல்லை. அவன் பழசு அப்படி இருந்தாயா, முன்னாடி அப்படி இருந்தா, நம்ம சொல்லுவோம் முன்னாடி அப்படி இருந்தான், அவர் அப்படி சொல்கிறதே இல்லை, தூக்கி போட்டுருவார். அவன் திருந்திட்டானா எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன், அவனை நான் நிவர்த்தி பண்ணிட்டேன். அவன் திருந்திட்டான்ல, அவனுக்கு நான் நிவர்த்தி பண்றேன். அப்ப இந்த மனம் திரும்பும் போது, குணப்படும் போது நிவர்த்தி பண்றார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவு. இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை எவ்வளவு முக்கியப்படுத்துறீங்கன்னு தெரியல. ஆனா பரலோகம் இயேசுவின் வருகைக்கு முன்னாக இந்த பூமியில என்னெல்லாம் நடக்கணுமோ அது எல்லாம் நடந்து தீர்றதுக்காக ஆண்டவரும் பிதாவும் காத்துக்கிட்டே இருக்காங்க. நான் நினைக்கிறபடி எல்லாமே நடந்துருச்சு. என்ன மட்டும் நடக்கலை தெரியுமா? சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு. உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட போய் கேளுங்க, இயேசு வருவாருன்னு தெரியுமான்னு. தெரியலன்னா இயேசுவோட வருகையை தாமதம் பண்ணுறது நீங்களும் நானும் தான். அதில் என்ன வார்த்தை? நிறைவேறி தீரும் காலம் வரும் அளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த வசனம் போட்டிருக்கு. தமிழ் மொழிபெயர்ப்பை படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கிலீஷில் என்ன சொல்லுது? ஹீ மஸ்ட் ரிமைன் இன் ஹெவன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா இந்த வார்த்தை நிறைவேற வர அவர் பரலோகத்தில் கண்டிப்பாக இருக்கணும், அவர் வர முடியாது. தமிழ் மொழிபெயர்ப்பில் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ளணும்னு போட்டிருக்கு. இது தவறான காரியம். அவர் இந்த பூமியில் என்னெல்லாம் சொல்லி வச்சுட்டு போனாரோ அது எல்லாம் நடந்து முடிகிற வரை he must remain in heaven, அங்கே இருந்தாகணும், அவர் கண்டிப்பாக இருந்தாகணும். வசனம் நிறைவேறின அடுத்த செகண்ட் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். அல்லேலூயா. ஆனால் அதில் இப்போ நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பி குணப்படணும். நம்ம மனம் திரும்பாத வர தேவன் பார்த்துட்டே இருப்பார், இரக்கத்தை கொடுத்துட்டே இருப்பார். ஏன்னா வேத வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் அவரை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதே வசனம் சொல்லுது, மனம் திரும்பாமல் போனால் கெட்டு போவோம். வசனம் இப்படி சொல்லுது, ஒருத்தர் கெட்டு போகாம. ஆமா, நீ ஒருத்தர் விசுவாசிக்கும் போது பரிசுத்தமாகறான், விசுவாசிக்கும் போது பாவத்தை விட்டுறான், விசுவாசிக்கும் போது கெட்ட நண்பர்களை விட்டுறான், விசுவாசிக்கும் போது எல்லாவற்றையும் விட்டுறான், கெட்ட பழக்கத்தை விட்டுறான்.